ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோட சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீன் வறுவலுக்கு வந்து வீட்டில் அரைச்ச மசாலா 2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கலாம். பூண்டு இருந்துச்சு அப்படின்னா நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் போட்டு எடுக்க போகிறேன். ஸோ தோசைக்கல்லை வச்சாச்சு. அதில் நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒவ்வொரு பீசஸாக வச்சு ஒரு 3 4 பீசஸ் வச்சுக்கோங்க. வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுப்பையும் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு அந்த சிம்மிலேயே அது வந்து நல்லா ஃப்ரை ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு டேஸ்டியான மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கடையில் கூட வாங்கி சாப்பிட மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. டேஸ்டியான மீன் வறுவல் ரெடி.